தை மாத பலன்கள் 2026. அதாவது 12 ராசிகளில் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசு அப்படின்னு சொல்லும் போதே அதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வில் அம்பு எய்ந்து, அதாவது எய்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இடுப்புக்கு கீழே மானினுடைய பகுதி, அதாவது பரிமாணத்தை சொல்லக்கூடியது தனுசு ராசி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்களத்தில் ஒரு மனிதன், இப்போ நார்னியா படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாதி மனிதன் இருப்பாங்க, இடுப்புக்கு கீழே மானுடைய பகுதி இருக்கும், அதெல்லாம் தனுசு ராசி. ஸோ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான ராசிக்கான அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான். முதல் விஷயம், தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் இந்த 2026 பிறக்கும்போது நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, ராசியிலே பாக்கியாதிபதியும் உட்கார்ந்துருக்காரு, தசம கேந்திராதிபதியும் உட்கார்ந்துருக்காங்க. நல்ல ஒரு அனுபவம் நிறைந்த மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய வெற்றிகள் வந்து நீங்களாக உங்களோட எஃபெக்ட்டுக்கு, நிறைய பேர் சொல்லுவோம் அதிர்ஷ்ட வருமானம் வரப்போகுது, நீங்கள் போடுற வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் தனுசு ராசி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கேற்ற வெற்றிகளை சந்திக்க போகிறீங்க. இந்த வெற்றி மகிழ்ச்சியும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வெற்றியாகவும் இருக்க போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது, வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் அஸ்தங்கமாகி தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தேவை இருக்கிற இடத்துல பேசுகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கடன் சார்ந்த விஷயங்கள், வாக்குறுதி கொடுக்குற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ 2ல் சூரியன் அப்படின்னு சொல்லும் போதே தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அதுவும் சனி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், அதை வந்து சனி பகவான் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது. தனுசு ராசிக்கு இந்த மாதம் பொற்காலம். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது. எடுக்கக்கூடிய எஃபெக்டுகள் மிக எளிமையாகவும் மிக சீக்கிரமாகவும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் சொல்லும்போது கவுன்ஸ், பெண் சொல்லும்போது கருமுட்டை வளர்ச்சி, இதில் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறனால அதற்கேற்றபடியான உணவுகள், செம்பருத்தி கிரீன் டீ குடிக்கிறது, உட்டன் ஆப்பிள் விளாம்பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான், தாய் வழி உறவுகளாக இருக்கட்டும், தாயாருக்கே மார்பகம் சார்ந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை, ஒரு மருத்துவ செலவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் அனுகூலமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனுசு ராசி குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் படிப்பில் சிறந்தும் டிசிப்ளினில் இன்னும் சிறப்பாகவும் இருக்க போகிறாங்க. ஸோ கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும், இன்னும் கல்யாணம் ஆகி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. அதுவும் நான் டெஸ்ட் டியூப் பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் இந்த மாதம் ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக. அதுலேயும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு தசையோ புத்தியோ இல்லை குருதசை ராகு புத்தி நடக்குதுன்னா இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு தத்து புத்திர யோகத்தையும் அமைச்சு கொடுக்க போகுது. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அமைதி காக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி கொடுக்க போகுது. குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் அஸ்தங்கமாக இருக்கிறனால வரன் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா டைரெக்டாக சொல்லிடுறது சிறப்பாக இருக்கும். இல்லை சுக்கிர அஸ்தங்கம் பிடிக்காத ஒரு வாழ்க்கை துறையை அமைச்சு வாழ்க்கையை நரகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ எதுவாக இருந்தாலும் தெளிவாக நீங்கள் சொல்லிடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கெட்ட பழக்கம், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் படிக்கிற இடத்துல இந்த இப்போ இது ஏதோ மருந்துகள் இந்த சாக்லேட்ஸில் கலந்து கொடுக்கறது, அந்த சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கால் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்களாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், லாயர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் அமர்ந்திருக்கிறது இந்த தை மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம் முகம்.
இந்த முகத்தில் வரக்கூடிய பேரலைஸ், நர்வ்ஸ் வீக் ஆகிறது, அதன் மூலியமாக கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அந்த முகத்துடைய செயல்களில் ரொம்ப கவனமும் அதற்கேற்ற உணவுகளும் அதற்கேற்ற வைத்தியங்களும் பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே குழந்தையாக இருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃபிக்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனம் கண்டிப்பாக தேவை. சரி, சொந்த தொழில் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது, பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு இரக்கத்தை சந்தித்த பின்பு ஏற்றமானதை அமைச்சு கொடுக்க போகுது. அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட், பிட்காயின்ஸ் இது சார்ந்த துறைகளில் போகாமல் இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளி மாநிலம், வெளி ஊர் செல்வது சிறப்பாக அமைச்சு கொடுக்காது. பயணங்களை தவிர்க்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே போல் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது புதிய நபர்களுடைய வரவுகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக பூர்வீக சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த மாதம் அமைச்சு தரப்போகுதுங்க. ஸோ நான் தனி குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கேன், தனி கொடுத்தனம் வாழ்ந்துட்டுருக்கேன், திரும்ப போய் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது அந்த வாய்ப்புகள், எண்ணங்கள் மீண்டும் மேலோங்க போகுது. அந்த விஷயமும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ராசியிலே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறது சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக இடம் விற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க லாபமாகவும், வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த விஷயங்கள் வெற்றியாகவும் அமைச்சு தரப்போகுது. அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் வெளிநாடு பயணங்கள். இந்த மாதம் சிறுதூர பயணங்கள் கொடுக்குற சக்ஸஸை விட வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இதற்கான முயற்சிகளை தவிர்க்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் சில இடையூறுகளை சந்திச்சுட்டு வந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கான வரவேண்டிய வரவுகளை திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுத்துறப்போகுது. புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய இடங்களில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணி உங்களோட போல்டான ஸ்டைலில் நீங்கள் எடுத்து பேசும்போது சிறப்புகளும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஒரு புதிய கலையை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலவங்க போது, அது ஜோதிடமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்கள் துறை சார்ந்தது, நான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன், இதை படிச்சுட்டா இதோடு நான் இன்னும் மேலே இடத்துக்கு போவேன், தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்துடைய முதல் 7 நாட்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். குடும்பத்தில் பேச்சாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் பேச்சாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப யோசித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க, வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 2ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் வெண்மை நிற வண்ணம். நன்றி.